எல்லோருக்கும் வணக்கம். தேசம் நட்சத்திரங்கள் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. முதலில் என்னுடைய குருநாதராகிய உயர்கணித சார ஜோதிடத்தின் சக்கரவர்த்தியும் நல்லாசிரியருமான திரு தேவராஜ் ஐயா அவர்களை வணங்கி அவருடைய நல்லாசியோடு இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன். முதல்ல நம்ம 2 பதிவுகள் போட்டிருக்கோம். அதுல கேபினா என்ன, அதை யார் ஆரம்பிச்சது, இப்ப எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி நம்ம தெளிவா பேசணும். இப்ப என்ன பேச போறோம் அப்படின்னா லக்னத்தை பத்தி பேச போறோம். லக்ன புள்ளியை எப்படி நம்ம கண்டுபிடிச்சு நம்மளுடைய லக்னம் எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி பலன் எடுக்கணும், லக்னத்துல என்னென்ன மாதிரியான பலன்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் வாங்க. இப்ப இதுதான் ராசி கட்டம் இல்லைங்களா? 12 ராசி கால புருஷ தத்துவத்தின்படி உருவாக்கப்பட்ட 12 ராசிகளாக உருவாக்கி ஒவ்வொரு ராசிக்கும் 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. 30 டிகிரி கொடுத்து மொத்தம் இந்த ராசியோட கட்டம் 360 டிகிரி. இந்த 360 12ஆல் டிவைட் பண்ணி எல்லாத்துக்கும் 30 சரி பங்கா கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்கும் 30 டிகிரி சரி பங்கா கொடுத்தாங்க. ஆனா எல்லா கட்டங்களும் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஏன்னா இது 2 கட்டம், இது 2 சரியா இருக்கும், இது 2 சரியா இருக்கும். இந்த கார்னர்ல இருக்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஏன் அப்படி கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்மளுடைய பூமி நீல வட்டத்துலதான் சுத்துது. சரிங்களா? இந்த மாதிரி ஸ்கொயராலாம் இல்லை. நம்ம ஜாதகம் சொல்லணும் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி சார்ட் போட்டிருக்காங்க. ஆனா பூமி நீள்வட்ட பாதையில தான், ஒரு ரவுண்டா ஷேப்ல தான் பூமி சுத்துது. அப்படியே சுத்தும் பொழுது இந்த நீல வட்டத்துல இப்ப இந்த மாதிரி நீல வட்டத்துல இப்படி சுத்துது. சரிங்களா? இப்படி இந்த மூளையா போகும் பொழுது அது என்ன ஆகுது, இந்த இடத்துல குறையும். சரிங்களா? அந்த இடத்துல வரும்போது அந்த கார்னர் ராசி அப்படின்னு சொல்லுவோம். அந்த 4 பக்கம் இது ஒண்ணு இது ஒண்ணு இது ஒண்ணு இது ஒண்ணு அந்த பக்கம் எல்லாம் குறையும் பொழுது அது டிகிரி குறைய ஆரம்பிக்கும். ஆனா அதுல இருந்து கணக்கெடுத்தாலும் 30 டிகிரி சேர்ந்ததுதான் ஒரு பாவம், ஒரு ராசி அப்படின்னு சொல்லிட்டு குறிக்கப்படுகிறது. சரிங்களா? இப்ப இந்த 30 கரெக்டாக பண்ண 360 டிகிரியை பிரிச்சுட்டுங்களா? அப்போ உதாரணமா நம்மளுடைய லக்னம் எது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உதாரணமா ஒரு துலாம் லக்னம் போட்டிருக்கேன். துலா லக்னம் இது விருச்சிக லக்னம், விருச்சிக ராசினே வச்சுக்கோங்க. துலாம் ராசி, விருச்சிக ராசி, இதுல நம்ம லக்னம் கண்டுபிடிக்கணும். இது எப்படி கண்ணா, இது 30 டிகிரி, இது 30 டிகிரி, அப்படிதான் ஒரு கட்டத்துக்கு 30 டிகிரி ஆகும். இப்போ ஒரு குழந்தை ஜனன காலத்துல அந்த குழந்தை பிறக்கிற நேரம் எந்த டிகிரியில விழுந்திருக்கு அப்படின்னா, உதாரணமாக துலாம் ராசியில ஒரு குழந்தை 10 டிகிரி 33 செகண்ட் 33 மினிட் 47 செகண்ட்ல ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த டிகிரி விழுந்திருக்கு. இந்த டிகிரி இதுல 2.25 நட்சத்திரம் இருக்கு, 9 பாதம் இருக்கு இல்லையா? இப்போ இந்த 10 டிகிரில எந்த நட்சத்திரம் பயணிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா 10ல இப்போ இங்க பாருங்க, இது 10. இப்ப இங்க இருந்து 10 டிகிரி ஆயிடுச்சுங்களா? நான் 30 டிகிரி கேட்டேன். அப்போ விருச்சிகத்துல 20 டிகிரி எடுக்கணும். இப்போ 30 10 20 டிகிரி எடுத்தீங்கன்னாதான் உங்களுக்கு இங்க 30 டிகிரி வரும் லக்னம். இந்த குழந்தையோட லக்னம் இப்படிதான் எடுக்கணும். இந்த 30 டிகிரிய இந்த குழந்தைக்கு நம்ம பங்கீடு செய்யணும். இப்ப பங்கீடு செய்யும் பொழுது இது 10 டிகிரியில விழுந்திருக்கு இல்லையா? 10 டிகிரியில விழும்போது இது இங்க என்ன நட்சத்திரம், இங்க துலா ராசியில என்ன நட்சத்திரம் பயணிச்சுட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா சுவாதி நட்சத்திரம் போயிட்டு இருக்கு. சுவாதி நட்சத்திரத்துல உயிர் புள்ளி விழுந்திருக்கு. இப்ப சுவாதி நட்சத்திரத்துல விழுந்த லக்ன புள்ளி, அது சுவாதி எந்த நட்சத்திரம், அதனுடைய கிரகம் என்ன அப்படின்னு சொன்னா ராகு. சோ ராகு மாதிரி இந்த லக்னம் பயன்படும். அதனுடைய வேலையை இந்த ராகு மாதிரி அது செயல்படும். இந்த லக்னம் நம்ம சாதாரணமா சொன்னது துலா லக்னம் தான். ஆனா துலா லக்னத்துல சுக்கிரன் மாதிரி வேலை செய்யுமா? செய்யாது. இந்த துலா லக்னம் தான், இந்த ஜாதகர் துலா லக்னம் தான். துலா லக்னத்துல அவரு யார் மாதிரி செயல்படுவாரு அப்படின்னு சொன்னா, அவர் சுவாதி நட்சத்திரத்துல லக்ன புள்ளி விழுது, உயிர் புள்ளி விழுது, அது ராகு போல இருக்குது, அது ராகுவாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துப்போம். அதுவும் இல்லாம இது துலா ராசியிலயும் இருக்கும், விருச்சிக ராசியிலயும் இருக்குது 20 டிகிரி. அப்போ இந்த 2 ராசியோட தன்மையும் இந்த ஜாதகருக்கு இருக்கும். சரிங்களா? துலா ராசியோட தன்மையும் விருச்சிக ராசியோட தன்மையும் இந்த ஜாதகருக்கு, அது மட்டும் இல்லாம சுவாதி என்ற ராகுவோட தன்மையையும் இது செயல்படும். ராகு தான் இந்த லக்னத்தை செயல்படுத்த முயற்சிக்கிறார்.
அதுக்கப்புறம் அது செயல்படுத்துற பாவம், செயல்படும் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு பாவ தொடர்புல நிறைய இருக்கு. அது நான் தனித்தனியா உங்களுக்கு சொல்றேன். அது எப்படிலாம் டிகிரி வருது, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப சொன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். இப்ப நம்ம லக்னம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, துலாம் ராசி, விருச்சிக ராசி. நம்ம துலா லக்னத்துல ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா துலா லக்னம்னு சொல்லிடுறோம். ஆனா துலா லக்னத்துல அது எந்த புள்ளியில, எந்த நட்சத்திரத்துல அந்த லக்னம் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அது 10 டிகிரி எல்லாம் விழுந்திருக்கு. அப்போ 20 டிகிரி இங்க தேவைப்படுது. அப்போ இது விருச்சிக ராசியையும் எடுத்துக்குது. அப்போ துலாமும் விருச்சிகம் சேர்ந்த இந்த 30 டிகிரி தான் இந்த குழந்தையோட லக்னமாக அமைகிறது. லக்ன புள்ளி என்பது சுவாதி. அந்த சுவாதி நட்சத்திரத்தில் தான் விழுது. அதனுடைய கிரகம் ராகு. ராகு இந்த ஜாதகர் அதிகம் அவருடைய தன்மைகள் எல்லாமே இருக்கும். அவருடைய குணநலங்கள்லாம் பத்தி சொல்லலாம். சரிங்களா? இந்த மாதிரி இந்த லக்ன புள்ளியை நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? அப்ப கண்டுபிடிச்ச உடனே இது முதல் லக்னம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறிச்சிடுவோம். அடுத்த 2ஆம் பாவம் இந்த இடத்துல வரும். இந்த இடத்துல வரும் பொழுது இப்படி வரும். ஏன்னா இதுக்கு 20 போட்டுட்டோம் இல்லையா? அடுத்த லக்னம் 2ஆம் பாவம் எதுல வருது? 10 டிகிரி 00 11. அதுல 2வது டிகிரி உருவாகுது. 2ஆம் பாவத்தோட டிகிரி உருவாகுது. இது முதல் பாவம், இது 2ஆம் பாவம். இது துலாம்ல 10 டிகிரியும் விருச்சிகத்துல 20 டிகிரியும் சேர்ந்தது முதல் பாவம், லக்ன பாவம். 2ஆம் பாவம் என்பது விருச்சிகத்துல 10 டிகிரியும், அடுத்து தனுசு, அடுத்த வீடு தனுசு இல்லைங்களா? அந்த தனுசுல 20 டிகிரியும். இப்போ இதுதான் 2ஆம் பாவம். இந்த ஜாதகருக்கு சொல்றது எப்படி சொல்லணும்? இது முதல் பாவம், லக்ன பாவம், முதல் பாவம் 30 டிகிரி. 2வது பாவம் இது விருச்சிகத்தையும் தனுசையும் சேர்ந்தது 2வது பாவம் அப்படின்னு சொல்லி இத மாதிரி பிரிக்கணும். இப்படித்தான் லக்ன புள்ளி பிரியும். இதை வச்சுதான் நம்ம இது முதல் லக்னம், இது 2வது லக்னம், இது 3வது, இது 4வது பாவம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கணுமே கண்டி நம்ம இத மாதிரி பிரிக்க கூடாது. இப்போ இது துலாம் லக்னத்துல விழுந்துச்சு இல்லையா? துலாம் லக்னம் 1ஆம் பாவம், 2ஆம் பாவத்துல விருச்சிகம், 3ஆம் பாவம் தனுசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி பொதுத்தன்மையாக நம்ம ஒரு ஜாதகத்தை பிரிச்சு நம்ம பயனை எடுக்கக்கூடாது, பலனை எடுத்து பேசக்கூடாது. இது பொதுவானது. கால சக்கரத்தின்படி இது உலகத்துக்கே இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் ஒரு பொதுவான ஒரு சார்ட் இது. சரிங்களா? இதுலதான் இப்ப எல்லாரும் ஜோதிடர்கள்லாம் சொல்றாங்க இல்லையா? ராசி பலன், நட்சத்திர பலன், வார பலன், வருட பலன் எல்லாமே சொல்றாங்க இல்லையா? இது எல்லாமே இத பேஸ் பண்ணி தான் அவங்க சொல்றாங்க. இப்ப இத பேஸ் பண்ணி நம்ம பலன் சொல்லும் பொழுது நமக்கு தனி ஜாதகம், தனி பாவங்கள் இருக்குது இல்லையா? நம்ம எந்த பாவத்துல இருக்கிறோம், நமக்கு அந்த பாவங்கள் வேலை செய்யுதா, எந்த மாதிரி பலன்களை கொடுக்க போகுது, அதுல என்னென்ன மாதிரி கிரகங்கள் இருக்கு, அது எந்த லக்ன புள்ளியில விழுந்திருக்கு அப்படின்னு இத்தனையும் நம்ம ஆய்ந்து அதுக்கப்புறம் பாவ தொடர்புகள், உபாதிபதி, உபோபாதிபதி, இப்போ நட்சத்திராதிபதி மட்டும்தான் நான் கண்டுபிடிச்சேன். அதுக்கு அடுத்து உபாதிபதி, உபோபாதிபதி எல்லாமே நம்ம டிகிரி சுத்தமாக கணித்து அதுக்கப்புறமா ஒரு ஜாதகத்தை நம்ம எடுக்கும் பொழுதுதான் அந்த பாவம் எந்த மாதிரி வேலை செய்யும், அந்த ஜாதகர் எந்த மாதிரி குணநலன்களை இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால துல்லியமாக கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி எடுக்கிறது தான் இந்த கேபி உயர்கணித சார ஜோதிடத்தின் முறையாகும். இதை நமக்கு கற்றுத்தந்தவர் நம்மளுடைய குருநாதர். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி பாவங்களை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது லக்ன புள்ளி, உயிர் புள்ளி எங்க விழுந்தது, அந்த குழந்தை பிறக்கும் பொழுது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். அது துலா லக்னத்துல 10 டிகிரியில விழுந்தது. ஆனா சுவாதி நட்சத்திரத்துல விழுந்தது. அது ராகுவோட தன்மையோட அந்த ஜாதகர் பயணிக்கிறார் அப்படின்னு ஒரு பேசிக்கா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கப்புறமா இது எல்லாமே ஒரு பாவமா நம்ம இதுல இருந்து கணக்கெடுக்கணும். இதுல இருந்து கணக்கு எடுக்கும் பொழுது இந்த ஜாதகத்துக்கு 12 பாவங்கள் வரும். இந்த 12 பாவங்கள்ல ஒரு பாவத்துக்கும் லக்ன பாவனா அதுக்கு ஒரு தனித்தன்மை, அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதோடு அது துலாமும் சேர்ந்து விருச்சிகமும் கலந்து வரும் பொழுது அதற்கான பலன்களும் வரும். அதுவும் சேர்த்து நம்ம பேசணும். அதாவது சுக்கிரனையும் பேசணும், செவ்வாயும் பேசணும். அதனுடைய காரகத்துவமும் அந்த லக்னத்துக்கு இருக்கும். இது என்னதான் நம்ம பொதுத்தன்மை அப்படின்னாலும் அதனுடைய தாக்கம் 10% அந்த ஜாதகருக்கு கண்டிப்பா வரும். அதுக்கப்புறம் இந்த நட்சத்திரத்தை பத்தி பேசும்போது அந்த நட்சத்திரத்தினுடைய தன்மை வர வரும். அதுக்கப்புறமா நம்ம பாவ பிரிவினை பண்ணும் பொழுது அது உப நட்சத்திரம் வரும் பொழுது
அது இன்னும் வந்து அதிகமான தன்மையை கொண்டு வந்து சேர்க்கும். இந்த மாதிரிதான் ஒரு ஜாதகருடைய வாழ்க்கை பயணம் பயணிக்கிறது. இப்ப இந்த 12 பாவங்களிலும் ஒரு பாவத்திலும் நம்ம என்னென்ன பலன்கள் இருக்கு, அத நம்ம எப்படி வந்து வெளிப்படுத்தி, இப்ப நான் லக்னத்துல 1ஆம் பாவத்துல நான் இந்த கிரகங்கள் இருக்கு, அப்ப நான் லக்னத்துல நான் இருக்கும்போது நான் எப்படி செயல்படுவேன், 2ஆம் பாவம்னா என்ன, 2ஆம் பாவத்துல நான் எப்படி பேசுவேன், அதாவது 1ன்னும் போது நம்மளுடைய உயிர்ப்புள்ளி, தலைமை, கௌரவம் நிறைய இருக்கு. நான் அதை வந்து டீட்டெயிலா வந்து நான் ஒரு பாவத்தை பத்தியும் எந்தெந்த பாவங்கள்ல என்னென்ன மாதிரியான தன்மைகள் இருக்கு, அதனுடைய பலன்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம். அந்த லக்னத்துக்குள்ள எந்தெந்த நட்சத்திரங்கள் இருக்கு, அது மட்டும் இல்லாமல் அதுல கிரகங்கள் நின்னுதுன்னா அந்த கிரகங்கள் எந்த புள்ளியில நிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து அதனுடைய பலன்களை பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த 1ஆம் பாவம், லக்னம் என்கின்ற 1ஆம் பாவம் மற்ற 12 பாவங்கள்ல தொடர்பு கொள்ளும் பொழுது 1-5 தொடர்பு கொண்டா, 1-7 தொடர்பு கொண்டா, 1-9 தொடர்பு கொண்டா என்ன பலன் அப்படின்னு பாவ தொடர்புகளையும் நம்ம துல்லியமாக பார்த்து அதன் பின்னர் தான் ஜாதகத்தை கணித்து நம்ம வந்து பலன் சொல்ல முடியும். இப்ப நம்ம இது ஒண்ணா நம்ம பார்ப்போம். இப்ப நம்ம என்ன இதுல தெரிஞ்சுக்கணும், காலபுருஷ தத்துவம் படி 12 ராசி, இது நீள்வட்ட பூமி சுற்றுறது வந்து நீள்வட்ட பாதை. ஆனா நம்ம கணக்குக்காக நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்கொயரா போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரே அளவுல இருக்காது, எதிர் ராசிகள் தான் ஒரே அளவுல இருக்கும். இந்த மாதிரி எதிர் இருக்கிறது ஒரே அளவுல இருக்கும். ஆனா மொத்தமா கணக்கெடுத்துமா சரியான அளவுல இருக்காது. கார்னர் ராசிகள்லாம் குறைய ஆரம்பிக்கும் டிகிரியில. அந்த மாதிரி குறையன்னா கொஞ்சம் தள்ளி போவோம். அந்த மாதிரி இந்த டிகிரி இந்த பாவங்களை கணக்கீடு செய்திருக்கிறார்கள். 30 டிகிரின்னு 360 டிகிரியில இதுல நம்ம லக்னம் எந்த இடத்துல விழுந்தது, நம்மளுடைய உயிர் புள்ளி எங்க விழுந்தது, அது எந்த நட்சத்திரத்துக்கு விழுந்தது, அந்த நட்சத்திரத்தினுடைய கிரகம் என்ன, நாம் எந்த பாவத்தில் நிக்கிறோம், எந்த லக்னத்தில் நிக்கிறோம் அப்படின்னு சொல்றத கரெக்டா நம்ம கணிச்சிட்டோம். சரிங்களா? இப்போ இது வந்து துலா லக்னம் தான். ஆனா விருச்சிகத்தினுடைய பலனையும் சேர்த்து செய்யும், இரண்டும் சேர்ந்ததுதான் இந்த லக்னம். அதனுடைய நட்சத்திரம் எதுல விழுந்திருக்கு, சுவாதியில விழுந்திருக்கு. சுவாதியோட கிரகம் ராகு. இவ்வளவும் இந்த விஷயத்துல நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லைங்களா? இப்படிதான் வந்து நம்ம லக்னத்தை கண்டுபிடிக்கணும். அடுத்து வந்து நம்ம இதனுடைய 12 பாவங்கள்ல என்னென்ன மாதிரியான தன்மைகள் இருக்கு அப்படின்றத நம்ம ஒரு பதிவுகளா பார்ப்போம். சரிங்களா? நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. நான் போடுற ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நன்றி.